இப்ப வரைக்கும் அந்த லெட்டர் வீட்டுக்கு வந்த மாதிரி தெரியலையே. அந்த லெட்டர் வருமா வராதா? எப்படியும் இந்த வழியாதான் போஸ்ட்மேன் நம்ம வீட்டுக்கு போய் ஆகணும். வந்தா இங்கே மறைச்சு அந்த லெட்டர் வாங்கிடலாம். அண்ணா, எங்க வீட்டுக்கு லெட்டர் ஏதாவது வந்திருக்கானா? ஆமாம்மா, அதை கொடுக்க தான் போயிட்டு இருக்கேன். யார் பேருக்கு வந்திருக்குன்னா? ரகுராமன்ற பேருக்கு தாம்மா வந்திருக்கு. சரி, சீக்கிரம் கொடுங்க கொடுங்க. இருங்கம்மா, கொடுக்க தானம்மா வந்திருக்கேன். எதுக்கு இவ்வளவு பதட்டமாக்குறீங்க? இல்லண்ணா, என் அப்பா லெட்டர் போடுறேன்னு சொல்லியிருந்தாரு. பெரியப்பா பேருக்கு தான் அனுப்பியிருப்பாரு. அதான், வேற ஒண்ணும் இல்ல. யாரு அனுப்பியிருக்காங்கன்னு பிரிச்சு பார்த்தா தானே தெரியும். பாருங்க, பிரம்ம ட்ரெஸ் கூட போடல. அதனால யார் அனுப்புனான்னு தெரியல. சரி கொடுங்க, நான் பெரியப்பா கிட்ட கொடுத்துறேன். சரிங்க. தனாக்கு வந்த அதே லெட்டர் தான். நல்லவேளை நம்ம வாங்கிட்டோம். பெரியப்பா கண்ணுல இது மட்டும் பற்றவே கூடாது. ஐயா, என்ன விஷயம் சொல்லுங்க ஐயா. மாமரத்தை குத்தகை எடுத்தார்ல. ஆமாங்க ஐயா, சண்முகம். உடனே வர சொல்லுங்க. சரிங்க ஐயா. மச்சான், சொல்லுங்க. நம்ம ஊர் ஆளுங்கெல்லாம் வந்துட்டு போனாங்க. ஏதோ பஞ்சாயத்து இருக்கான், உடனே உங்களை வர சொல்றாங்க. பஞ்சாயத்து? என்ன திடீர்னு? பிராதி யாராவது கொடுத்துருக்காங்களா? தெரியல மச்சான். பஞ்சாயத்து ஆளுங்கெல்லாம் அங்கதான் இருக்காங்களா. பஞ்சாயத்துக்கு ஏதோ லெட்டர் வந்திருக்கான், அத பத்தி பேசணும்னு சொல்றாங்க. லெட்டரா? ஒருவேளை தனாவுக்கு வந்த மாதிரி வந்திருக்குமா? நம்ம வீட்டுக்கு வந்த லெட்டர் தான் நான் கிழிச்சு போட்டேனே. பஞ்சாயத்துக்கும் அனுப்பியிருப்பாங்களா? என்ன லெட்டரா இருக்கும்? சிவா எங்க? சிவா மச்சான, நீங்க தானே கோயம்புத்தூர் வரைக்கும் வேலையை அனுப்புனீங்க. ஓ சரி, வண்டி எடுங்க. சரிங்க மச்சான். ஒருவேளை தனாவுக்கு வந்த லெட்டர் மாதிரி வந்திருந்தா பெரியப்பாவுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருமே.